விஜயா கோவமா இருக்காங்க. அப்படியே வராங்க. வந்து பார்வதி கிட்ட பேசுறாங்க. "ஏய் பார்வதி இங்க வா" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. "என்ன விஜயா? என்ன நீ எதுக்கு இவ்ளோ கோவப்படுற?" அப்படின்னு கேட்குறாங்க. "ஆமா, பின்ன கோவப்படாம என்ன பண்ணுவாங்க? நீ தானே அந்த பார்லர்காரிய எனக்கு அறிமுகப்படுத்தி வச்ச. இப்போ அவ என் குடும்பத்தையே அசிங்கப்படுத்திட்டு, அவமானப்படுத்திட்டு போயிட்டா" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கத்துறாங்க. "இங்க பாரு விஜயா, கத்தாத. நான் சொல்றத கொஞ்சம் கேளு" அப்படின்னு பார்வதி சொல்றாங்க. "ஓ! எங்க வீட்டு விஷயம்லாம் உனக்கு தெரிஞ்சிடுச்சா?" அப்படின்னு கேட்குறாங்க. "ஆமா, எனக்கு எல்லாமே தெரியும்" அப்படின்னு பார்வதி சொல்றாங்க. "இங்க பாரு, ஒழுங்கா நான் சொல்றத கேளு. அந்த பார்லர்காரி இங்க இருக்கவே கூடாது. ஊர விட்டே அவ போயிடணும். நீ சொல்லி அவள ஊர விட்டே போக சொல்லு" அப்படின்னு சொல்றாங்க. அத கேட்டோனே அப்படியே சிவனுக்கு கோவமா வருது. "இங்க பாருங்க, அவங்க தப்பு பண்ணாங்க சரி. அது எதுக்கு இவங்கள வந்து ஊர விட்டு போக சொல்றீங்க? இவங்க எப்படி போய் சொல்லுவாங்க?" அப்படின்னு சொல்லிட்டு சிவன் கேட்குறாரு. "ஆமா, நீ எதுக்கு பேசுற?" அப்படின்னு விஜயா கேட்குறாங்க. "ஒரு நிமிஷம் இருங்க, நான் வரேன்" அப்படின்னு சிவன் போயிட்டு ஒரு மோர் கொண்டு வந்து குடுக்குறாரு. "என்ன மோர் குடுக்குறியா எனக்கு? என் கோவத்த இன்னும் அதிகப்படுத்துறியா? எனக்கு எதுவுமே வேண்டாம்" அப்படின்னு விஜயா அப்படியே கோவமா கத்துறாங்க. "இங்க பாரு விஜயா, நீ கத்தாத. நான் போயிட்டு ரோகிணிய ஊர விட்டு போலாம் சொல்ல முடியாது. என்னால்லாம் அதெல்லாம் பண்ண முடியாது" அப்படின்னு சொல்றாங்க. "இங்க பாருங்க, ரோகிணிய உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வச்சாங்க. ஓகே, பாரு தான். ஆனா, நீங்க தான் பேராசை புடிச்சு பணக்காரங்கன்னு சொன்னோனே கல்யாணம் பண்ணி வச்சீங்க. எல்லா தப்பும் நீங்க பண்ணிட்டீங்க. பண்ணிட்டு இப்ப வந்துட்டு எல்லாத்தையும் பாரு மேல சொல்றீங்க" அப்படின்னு சொல்லிட்டு சிவன் கேட்குறாரு. "என்ன ஆள் வச்சு பேசுறியா?" அப்படின்னு விஜயா கோவமா கத்துறாங்க. "இங்க பாரு, அவரு கரெக்ட்டா தான் சொல்றாரு" அப்படின்னு பார்வதி சொல்றாங்க. உங்களலாம் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து விஜயா அப்படியே கோவமா போறாங்க. விஜயா பண்ணது தப்புன்னு கொஞ்சம் கூட அவளுக்கு புரியவே இல்ல. "நான் எப்படி வந்து ரோகிணிய ஊர விட்டு போக சொல்ல முடியும்?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்வதி ரொம்ப ஒரு மாரி டென்ஷனா பேசிட்டு இருக்காங்க. "இங்க பாருங்க பாரு, நீங்க நல்லது தான் பண்ணியிருக்கீங்க. அவங்க பண்ண தப்புக்கு நாம என்ன பண்ண முடியும்? அவங்க தானே கல்யாணம் பண்ணி வச்சாங்க. நீங்க இன்ட்ரோடியூஸ் தான் பண்ணீங்க" அப்படின்னு சொல்லிட்டு சிவன் சொல்றாரு. "என்னவோ" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. மீனா சாப்பிடவே இல்ல. அப்படியே பசியோட இருக்காங்க. அப்ப சீதா வராங்க. வந்த உடனே, "அம்மா என்னம்மா இது? அக்கா இவ்வளோ நேரம் சாப்பிடவே இல்ல. நான் போய் குடுக்குறேன்" அப்படின்னு சாப்பாடு குடுக்க போறாங்க. "இல்ல சீதா, எனக்கு எதுவுமே வேண்டாம்" அப்படின்னு கோவமா பேசிட்டு இருக்காங்க. ஏன் மீனா இப்படி பண்ணிட்டு இருக்க? சாப்பிடு மீனா, உடம்பு என்னத்துக்கு ஆகும்" அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. அதுக்குள்ள முத்து வராரு. "வாங்க மாப்பிள வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. "இங்க பாருங்க அத்தை, இதுல பழம் எல்லாமே இருக்கு. சரிங்களா? இத எல்லாமே அவளுக்கு 3 வேளையும் ஜூஸ் போட்டு குடுங்க. இப்பத்திக்கு அவ பண்ணது தப்பு தான். அதையே பேசி அவள கோவப்படுத்தாதீங்க. அப்படியே விட்டுருங்க" அப்படின்னு முத்து சொல்றாரு. "அவ சாப்பிடவே மாட்றா மாப்ள, நான் என்ன சொன்னாலும்" அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. "ஏன் மீனா சாப்பிட மாட்டா? எதுக்கு சாப்பிட மாட்டா?" "இல்லைங்க, எனக்கு பசிக்கல." "என்ன பசிக்கல? நேத்துலேருந்து நான் சாப்பிடல தெரியுமா உனக்கு?" அப்படின்னு முத்து கேட்குறாரு. "ஏங்க எதுக்காகங்க நீங்க இவ்வளோ நேரம் சாப்பிடாம இருக்கீங்க?" அப்படின்னு மீனா அப்படியே பதட்டமா கேட்குறாங்க. "ஆமா, எனக்கு சாப்பிட பிடிக்கல. நீ சாப்பிடு, நான் சாப்பிடுறேன்" அப்படின்னு முத்து சொல்றாரு. "என்னங்க எனக்கு வேணாங்க" அப்படின்னு மீனா சொல்றாங்க. "இங்க பாரு, நீ சாப்பிடு" அப்படின்னு சாப்பாடு ஊட்டி விடுறாரு. அதே மாதிரி சாப்பிடுறாங்க. அடுத்து முத்தும் சாப்பிடுறாரு. "அத்தை நீங்க பார்த்துக்கங்க" அப்படின்னு சொல்றாரு. "இல்ல, நான் போயிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போறாரு. அக்காவ எதுக்கு மாமா வந்து கூப்பிடாம போறாரு?" அப்படின்னு சீதா கேட்குறாங்க. "அதுவா, அங்கே போனால் என்ன எப்போ பார்த்தாலும் வேலை பண்ணிகிட்டே இருப்பா, எல்லா வேலையும். அவள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும், அவளுக்கு உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு அவர் விட்டுட்டு போறாரு. அவள் இங்கேயே இருக்கட்டும், அவள் எந்த வேலையும் செய்ய தேவையில்ல, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அப்படியே மீனா ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காங்க. அண்ணாமலை வீட்டில் இருக்காரு. அங்கே விஜயா 2 பேருமே இருக்காங்க. அங்கேருந்து ஸ்ருதியோட அம்மா வராங்க. வந்த உடனே, "வாங்க வாங்க" அப்படின்னு கூப்பிடுறாங்க. "என்னங்க, என்ன நடக்குது இங்கே? அந்த ரோகிணி ஏற்கனவே கல்யாணம் ஆனவளா, குழந்தை பிறந்தவளா, அவளை போய் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவமா அப்படியே கத்துறாங்க. எங்களுக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. எல்லாரும் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. "உங்க பொண்ணை கொடுத்துருக்கீங்களா? அந்த இடத்துல ரொம்ப பெரிய பிரச்சனை நடந்திருக்கு போல இருக்கு. அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி குழந்தை இருக்கா? ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டாங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவமா கத்துறாங்க. "இங்க பாருங்க, எங்களுக்கே தெரியாம நாங்க கல்யாணம் பண்ணிட்டோம். நாங்க என்ன பண்ண முடியும்?" அப்படின்னு விஜயா சொல்றாங்க. "எங்களுக்கு ரொம்ப அசிங்கமா இருக்குங்க. வேற ஒருத்தவங்க அந்த தூக்கு மாட்டி தொங்கிட்டு இருப்பாங்க" அப்படின்னு சொல்றாங்க. அவ தப்பு பண்ணதுக்கு நாங்க சாகணுமா என்ன?" அப்படின்னு விஜய் அப்படியே கோவமா கத்துறாங்க. "இங்க பாருங்க, உங்களுக்கு என்ன கௌரவ குறைச்சலா ஆயிடுச்சு? எதுவா இருந்தாலும் உங்க பொண்ணுகிட்ட போய் பேசிக்கங்க. இங்க எதுக்கு பேசுறீங்க?" அப்படின்னு அண்ணாமலை கேட்குறாரு. "என் பொண்ணுகிட்ட நான் பேசணுமா? இங்க பாருங்க, என் பொண்ணையும் மாப்பிள்ளையும் நான் அங்க கூட்டிட்டு போயிடுறேன்" அப்படின்னு சொல்றாங்க. "சரிங்க, நீங்க கூட்டிட்டு போங்க, வச்சுக்கோங்க. எதுவா இருந்தாலும் உங்க பொண்ணுகிட்ட நீங்க பேசிக்கங்க. இங்க தேவையில்லாம கத்திட்டு இருக்காதீங்க" அப்படின்னு அண்ணாமலை அப்படியே கோவமா பேசுறாரு. "என்னங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கோவமா கத்துறாங்க. "இங்க பாருங்க, எதுவா இருந்தாலும் உங்க பொண்ணுகிட்ட போய் பேசுங்க. நீங்க போங்க" அப்படின்னு சொல்றாரு. "ஓ, நான் போணுமா? சரி, நான் போயிடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு கோவமா அங்கேருந்து அப்படியே போறாங்க. "பாத்தீங்களா எவ்வளோ அசிங்கப்படுத்திட்டா? குடும்பத்தையே அசிங்கப்படுத்திட்டா அவ வர கோவத்துக்கு" அப்படின்னு அப்படியே விஜயா கோவமா அவங்க கத்திட்டு இருக்காங்க. ஏன்னா லோ பிபி எப்போ வரும்? ரொம்ப நாளா சாப்பிடாம இருந்தா தான் வரும். "ஏன் நீ சரியா சாப்பிடுறதே இல்லையா?" அப்படின்னு கேட்குறாங்க. "இல்லம்மா, இந்த உண்மைய மறைச்சதுலேருந்து எனக்கு சரியா சாப்பாடு இறங்குறதே இல்ல. அதனால தான் சரியா சாப்பிடுறது இல்ல" அப்படின்னு மீனா சொல்றாங்க. "சரி விடுடி, பார்த்துக்கலாம். பிரச்சனை வாழ்க்கையில வரதா செய்யும். அத நம்ம பார்த்து அப்படியே பயப்படக்கூடாது. எல்லாமே சரியாயிடும்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. யோசிக்கிறாங்க. "என் புள்ளையோட வாழ்க்கைய நாசமாக்கிட்டியாடி நீ? உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா அப்படியே நடிச்சு, நல்லவ மாதிரியே நடிச்சு, என் மனசுல இடம் பிடிச்சு, என் புள்ளைய கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டுக்கே வந்து,
ஆனால் எவ்வளோ துரோகம் பண்ணியிருக்க. இங்கே பாருடி, உன்னை விட மாட்டேன், கண்டிப்பாக உன்னை விட மாட்டேன். சீக்கிரமாகவே உனக்கு நான் டிவோர்ஸ் நோட்டீஸ் கொடுத்து உன்னை நான் என்னோட மனோஜ்கிட்டேருந்து அப்படியே நான் உன்னை பிரிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனசில் யோசிச்சுட்டே இருக்காங்க. அவளுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என் பிள்ளை இன்றைக்கி வருத்தப்படுறான், அழறான், கத்துறான், எல்லாரும் நக்கலாக சிரிக்கிறாங்கன்னு சொல்கிறான். இதெல்லாம் என்னால் பார்க்கவே முடியலையே. ரோகிணி, உனக்கு எவ்வளோ தைரியம்டி. ஏற்கனவே கல்யாணமும் பண்ணிடுவ, ஒரு பிள்ளையும் பேத்துருவ. அந்த பிள்ளைய இங்கே கூட்டிகிட்டு வந்து என் பிள்ளைய அப்பான்னு கூப்பிட வைப்ப. உனக்கு எவ்வளோடி தைரியம் இருக்கும். இருக்குடி உனக்கு. நீ என் கையில் மாட்டாமலே போய்டு, உன்னை ஒரு வழி பண்ணிவிடுவேன். இருடி. நான் எப்படி வாழ்ந்தவன், நான் எப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். இன்றைக்கி எல்லாருமே சேர்ந்து என்ன வேணான்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமாக சொல்கிறாங்க. சரி, நம்ம சிந்தாமணி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வராங்க. வா வா அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு பேசுகிறாங்க. பேசும்போது அழறாங்க. ரோகிணி பயங்கரமாக அழுதுட்ருக்காங்க. இங்கே பாரு, எதுக்காக நீ அழற அப்படின்னு கேட்குறாங்க. ஆண்டி, ரொம்ப பெரிய விஷயம் நடந்துடுச்சு ஆண்டி, என் வாழ்க்கையே போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நடந்தது அப்படின்னு கேட்குறாங்க. நடந்த எல்லாத்தையுமே ரோகிணி சொல்கிறாங்க. இங்கே பாரு, நீ கால்லேருந்து கண்டிப்பாக சாப்பிட்ருக்க மாட்டேன், அங்கே பிரச்சனை நிறைய போயிட்டுருக்கு, நீ ஃபஸ்ட்டு சாப்பிடு அப்படின்னு சாப்பாடு போடுறாங்க. இல்லை ஆண்டி, எனக்கு சாப்பாடு எதுவுமே வேணாம் அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க. அதெல்லாம் நீ சொல்லாதம்மா, நீ சாப்பிடு சரியா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு போடுறாங்க. அதை அப்படியே ரோகிணி சாப்பிட்றாங்க. இப்போ வா பேசலாம் அப்படின்னு கூப்பிட்டு பேசுகிறாங்க. இங்கே பாருங்கள், நான் பண்ணது எல்லாமே தப்பு தான். கல்யாணம் பண்ணதை மறைச்சி, ஒரு குழந்தை இருக்கிறத மறைச்சி நான் மனோஜை கல்யாணம் பண்ணது எல்லாமே தப்பு தான். ஆனால் மனோஜை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவன் என்னோட புருஷன், அவனை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அவன் கூட தான் நான் வாழணும், அவன் தான் எனக்கு வேணும். அதனால தான் 2 வருஷமாக இந்த உண்மை எல்லாத்தையுமே நான் மறைச்சி வச்சுருந்தேன். ஆனால் அந்த முத்து, மீனா 2 பேருமே சேர்ந்து நடந்த எல்லாத்தையுமே வீட்டில் சொல்லிட்டாங்க. அதனால் என்னை கழுத்தை பிடிச்சி அத்தை வெளியே தள்ளிட்டாங்க. இன்றைக்கி நான் நடு ரூட்டில் நிற்கிறேன். அதுக்கு காரணமே முத்து, மீனா 2 பேருமே தான். அவங்க 2 பேரும் நிம்மதியாக இருக்கவே கூடாது, அவங்க நிம்மதியை கண்டிப்பாக அழிக்கணும் அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க. இது என்ன பெரிய விஷயமா? நான் இருக்கேன்ல, நான் உனக்கு துணையாக இருக்கேன், நீ கவலையப்படாத. உன்னை எல்லாரும் அனுப்பியிருக்கலாம், ஆனால் நான் இருக்கேன் உன் பக்கம். நீ என்ன பண்ணுற, என் வீட்லேயே தங்கிடு, நான் பார்த்துக்கிறேன் உன்னை அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்க்ஸ் ஆண்டி, நீங்களாச்சும் என்னை தங்குன்னு சொல்கிறீங்களே. ஆனால் எல்லாருமே என்னை வீட்டை விட்டு வெளியே போகணும்னு சொல்லிட்டாங்க. பார்வதி அவங்க கூட என்னை வெளியே போகணும்னு சொல்லிட்டாங்க. என்னோடய ஃப்ரெண்டு வித்யா, மகேஸ்வரி யாருமே என்னை தங்க அலோவ் பண்ணவே இல்லை. நீ ரொம்ப பெரிய பொய் சொல்லியிருக்க, இனிமேல் நீங்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து என்னை வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. அதுவும் என்னால் தாங்கிக்கவே முடியல. நீங்கள் பண்ணதை நான் என்றைக்குமே மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரோகிணி, நீ அதெல்லாம் கவலைப்படாத, உனக்கு எப்போவுமே நான் இருக்கேன், நீ கவலையே படக்கூடாது சரியா? பார்த்துக்கலாம், என்ன பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம், அதெல்லாம் பற்றி நீ கவலையே படாத அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க ஆண்டி, ஆனால் ஒன்று, அந்த முத்து, மீனா அந்த வீட்டில் இருக்கக்கூடாது. நான் எப்படி வீட்டை விட்டு வெளியே வந்தனோ அதே மாதிரி அவங்க 2 பேருமே வீட்டை விட்டு வெளியே வரணும். அதுதான் என்னோடய ஆசை அப்படின்னு ரோஹிணி சொல்கிறாங்க. பார்த்துக்கலாம், அதெல்லாம் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நான் பார்த்து பிளான் போட்டு சூப்பராக அவங்களை வெளியே அனுப்புகிறேன், நீ கவலையே படாத, நீ போய் ரெஸ்ட் எடுப்போ அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே வந்து ரோகிணி அப்படியே போகிறாங்க. சிந்தாமணி அப்படி யோசிக்கிறாங்க, பிளான் போட்டாங்க. சூப்பர் ரோகிணி, என்கிட்ட வந்து மாட்டிருக்கியா? நீ தான் பகடக்காயே, உன்னை வச்சு தான் விளையாட்டே நான் ஆரம்பிக்க போகிறேன், என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு. அந்த முத்து, மீனா 2 பேருமே வீட்டில் இருக்கக்கூடாது, அந்த 2 பேருமே வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும். அவங்க 2 பேரை வெளியே அனுப்பிட்டோம், அடுத்தது என்ன பண்ணணும், அந்த வீட்டை என் பேரில் மாற்றிக்கணும். அதுதான் என்னோடய பிளானு. எல்லாமே நான் சூப்பராக பண்ணுறேன். என்ன விஜயா, உனக்கு எதிராக நான் எப்படி பண்ணுறேன்னு மட்டும் பாரு. ரோகிணி என்கிட்ட இருக்கா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி சந்தோஷமாக அப்படி சிரிச்சுட்டே இருக்காங்க. மனோஜ் நல்லா படுத்து தூங்கிட்டே இருக்காரு. அதுக்குள்ளே அப்படி எழுந்துக்கிறாரு. எழுந்து இங்கே பார்த்தா எல்லாருமே நின்றுட்டுருக்காங்க. முத்து, மீனா 2 பேருமே சிரிக்கிறாங்க. ஏய், எதுக்கு சிரிக்கிறீங்க அப்படின்னு மனோஜ் கேட்குறாரு. ஆமாம், என்னவோ ரொம்ப நல்லவன் மாதிரி, நல்ல பொண்டாட்டியை கல்யாணம் பண்ணுற மாதிரி பேசினேன், கடைசியில் அந்த பார்லர் அம்மா உன்னை ஏமாற்றிட்டு போயிருக்கு, ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்கிறாரு. ஏய், எல்லாரும் எதுக்கு பேசுகிறீங்க? பேசாதீங்க, நீங்களாம் எதுவுமே பேசாதீங்க. பயங்கரமாக கத்துறாரு. இங்கே பாருடா, உனக்கெல்லாம் நல்ல வாழ்க்கையே கிடைக்காது, உனக்கு எவ்வளோ திமிருடா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு முத்து பேசுகிறாங்க. ஆமாம், அப்படி என் பொண்டாட்டி நல்லவ, என் பொண்டாட்டி தான் எனக்கு எல்லாமேன்னு சொன்னீங்க, கடைசியில் எப்படி ஏமாற்றிட்டு போயிட்டாங்க பார்த்தீங்களா அப்படின்னு மீனா பேசுகிறாங்க. ஐயோ எல்லாம் போங்க, பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கத்துறாரு மனோஜ். அதுக்குள்ளே அப்படியே மீனாவோட அம்மா, அவங்க தங்கச்சி சீதா எல்லாருமே சேர்ந்து பேசுகிறாங்க. என்ன, நீ என்னவோ நல்லவன் மாதிரி என் பொண்ணை மணமேடையிலே வேண்டான்னு சொல்லிட்டு போனேன், கடைசியில் என்ன மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடச்சிருக்கான்னு பார்த்தியா? அதுவும் ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்கான், அந்த பொண்ணை தான் நீ கல்யாணம் பண்ணியிருக்க. அதுக்கு தான் நல்லதே நினைக்கிறோன்னு சொல்கிறது. பார்த்தியா, என் பொண்ணு வேணான்னு சொன்னேன், இன்றைக்கி 2ஆம் தரமாக ஒருத்தையை கல்யாணம் பண்ணி அவள் கூட வாழ்ந்திருக்க. உனக்கு இதெல்லாம் தேவைதான் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவோட அம்மா சொல்கிறாங்க. ஆமாம், என் அக்காவுக்கு நீ கெடுதல் நினச்சல, அதான் கடவுள் உனக்கு கெடுதல் நினச்சிருக்காரு அப்படின்னு சீதா சொல்கிறாங்க. அதே மாதிரி அங்கேருந்து விஜயா வராங்க. டேய், என்னடா பண்ணி வச்சுருக்க, உன்னை நல்லா வாழ வைக்கணும்னு நினச்சேன், இந்த மாதிரி 2ஆம் தரமாக இருக்கவளை போய் காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டியாடா, போச்சா உன் வாழ்க்கையே போச்சா அப்படின்னு சொல்கிறாங்க. பேசாதீங்க, யாருமே பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் அப்படியே பைத்திய மாதிரி கத்துறாரு. எல்லாருமே அப்படியே மறைஞ்சிட்றாங்க.
அப்போது வெளியே போக முடியாதா? என்னால் வாழவே முடியாதா? எல்லாருமே சேர்த்து என்னை இப்படி தான் பேசுவாங்களே! எனக்கு கஷ்டமாக இருக்குது. என்னால் தாங்கிக்கவே முடியலையே! ஐயோ! ரோகிணி என்னை எதுக்காக ஏமாற்றிட்டு போன? எதுக்காக என் வாழ்க்கைய அழிச்ச? ஏன் 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 அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பைத்தியம் மாதிரி கத்திக்கிட்டே இருக்காரு. ரோகிணி நடந்த எல்லாத்தையுமே நினச்சி அழறாங்க. தேம்பி தேம்பி அழுதுட்ருக்காங்க. போச்சா என் வாழ்க்கையே போச்சு, எல்லாமே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழறாங்க. மீனா உன்னை விட மாட்டேன், மீனா விட மாட்டேன், கண்டிப்பாக உன்னை விட மாட்டேன். இந்த ஜென்மத்தில் நீ தாண்டி என்னோட எதிரி, நீ மட்டும் தான் என்னோட எதிரி. என் வாழ்க்கைய அழிச்சல்ல, என்னோட மனோஜ் கூட நான் எவ்வளோ சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தேன் தெரியுமா? அந்த வாழ்க்கையை காப்பாற்றிக்க நான் எவ்வளோ பொய் சொன்னேன். எவ்வளோ எங்கள் அப்பான்னு சொல்லி யாரையோ கூட்டிகிட்டு வந்தேன், எவ்வளோ பொய் சொன்னேன். ஆனால் கடைசியில் நான் மாட்டி விட்டுட்டேன். நான் உங்ககிட்ட சொன்னேன் கொஞ்சம் புரிய வைக்கிறேன், டைம் கொடுன்னு சொல்லிட்டு. அதுக்குள்ளே எல்லாத்தையும் சொல்லி என் வாழ்க்கையை அழிச்சிட்டல்ல, என் புருஷனை என்கிட்ட வந்து பிரிச்சிட்டல்ல. உன் புருஷனோட நீ சந்தோஷமாக வாழ்ந்துருவியா? வாழ விட மாட்டேன், விட மாட்டேன்ட்டு என்ன பண்ணுறேன்னு பாரு. என்னோட மொத்த கோவமும் உன் மேலே தாண்டி இருக்குது. கண்டிப்பாக நீ மாட்டுவேன், உன்னை நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவமாக அப்படியே கத்திட்டு இருக்காங்க. மீனா ரொம்ப வருத்தமாக யோசிக்கிறாங்க. சரி இதுக்கு மேலே நம்ம இங்கே இருக்க வேண்டாம், நம்ம அம்மா வீட்டுக்கே போகலாம், போயிட்டு கொஞ்சம் நாளைக்கு இருந்துட்டு வரலாம், இங்கே இருந்தால் மனசு கஷ்டமாக தான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அங்கே அந்த பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. விஜய் அப்படியே பார்க்குறாங்க. அப்பா போட்டோம், இவன் போனால் தான் நிம்மதியே, இங்கே நிம்மதியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அந்த பேக் எடுத்துகிட்டு போகிறாங்க. நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அப்படியே கிளம்பி வீட்டுக்கு போகிறாங்க. அவங்க வீட்டுக்கு போனோடனே அவங்க அம்மா எல்லாருமே ரொம்ப வருத்தமாக கேட்குறாங்க. என்னடி பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கா, என்ன ஏதாவது பிரச்சனையா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைம்மா எனக்கு மனசு சரியில்லை, அதான் நான் இங்கே இருந்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே உள்ளே போகிறாங்க. போயிட்டு எதுவுமே பேசவே இல்லை, அமைதியாக இருக்காங்க. அங்கேருந்து வராரு அவங்க தம்பி. இங்கே பாருடா அக்கா வந்திருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அக்காவா? ஆமாம், அவள் ஏதோ கஷ்டத்தில் வந்திருக்கா மாதிரி இருக்குது, பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கா, ஏதோ சண்டை போல் இருக்காங்க அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அப்படியாம்மா, சரி இரு, எதுவாக இருந்தாலும் பொறுமையாக கேட்கலாம், அக்காவை கோவப்பட விடாத அப்படின்னு அவங்க தம்பி சொல்கிறாரு. அங்கே வந்து அவங்க தம்பி போகிறார். அக்கா எப்போக்கா வந்தால் எப்படிக்கா இருக்க அப்படின்னு கேட்குறாரு. நான் நல்லா தாண்டா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னக்கா பேக்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்க, அங்கே ஏதாவது பிரச்சனையா, மாமா ஏதாவது உன்னை கஷ்டப்படுத்திட்டாரா, குடிச்சிட்டு வந்து சண்டை போட்டாரா அப்படின்னு கேட்குறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏன்டா இது என்னோட அம்மா வீடு தானே, நான் வரக்கூடாதா? ஏதாவது காரணம் இருக்கணுமா? நான் எப்போ பார்த்தாலும் எப்போ வந்தாலும் ஏன் வந்தக்கா ஏதாவது காரணம் இருக்கான்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க. எல்லாரும் சேர்ந்து எதுக்காக என்னை கஷ்டப்படுத்துறீங்க? அப்படி கஷ்டப்படுத்தாதீங்க, தயவு செய்து கஷ்டப்படுத்தாதீங்க, அமைதியாக இருங்க சரியா? எனக்கு ஏதோ மனசு சரியில்லை, அம்மா வீடுன்னு சொல்லிட்டு நான் வரேன், வந்துட்டு கொஞ்ச நாள் நான் இருந்துட்டு போயிடுவேன், எதுக்காக நீங்கள் இதையே பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக கத்துறாங்க. சரிக்கா சரிக்கா எதுவுமே பேசலக்கா, நீ அமைதியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து அப்படியே போகிறாங்க. இங்கே பாருங்கம்மா, அக்கா கிட்டே இப்போதைக்கு எதுவுமே கேட்க வேண்டாம், கொஞ்சம் பொறுமையாக இரு, அக்காவே கொஞ்சம் நாள் ஆனோன்னு எல்லாத்தையும் சொல்லும், இல்லை ஈவினிங் கேட்கலாம், சரியாடி எதுவுமே பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே போகிறாரு. என்ன பிரச்சனையாக இருக்கும்னு தெரியலையே, இவள் பொட்டியெல்லாம் தூக்கிட்டு வந்திருக்கா, ஒன்றுமே புரியலையே கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமாக இருக்காங்க. உடனே சீதாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இந்த மாதிரி மீனா வந்திருக்கா, கோவத்தில் வந்திருக்கா போல இருக்குது, பொட்டி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, அக்காவை வந்திருக்காங்க, சரி நான் வந்து பேசுகிறேன் அப்படின்னு சீதா அப்படியே வராங்க. அம்மா வாம்மா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. சீதா வீட்டுக்குள்ளே வராங்க. எங்கள் அக்கா எங்கே அப்படின்னு சொல்லிட்டு, அக்கா உள்ளதாக இருக்கா. அங்கே வந்து சீதா வராங்க. எப்போக்கா வந்த, நீ வந்திருக்கியா, ஏதாவது பிரச்சனையா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் என்ன, அதுக்குள்ளே அம்மா ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்களா, நீ வந்துட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. அக்கா நீ ஏங்க்கா இவ்வளோ கோவமாக பேசுகிற, அம்மா சாதாரணமாக தான்க்கா சொன்னாங்க, நான் உன்னை சும்மா பார்க்கலாந்தாக்கா வந்தேன், வேறு ஒன்றும் இல்லைக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் சும்மா தான் வந்திருக்கேன், தயவுசெய்து இப்போதைக்கு என்கிட்ட யாருமே எந்த கேள்வியும் கேட்காதீங்க, கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. ரொம்ப ஒரு மாதிரி கோவமாக ஒரு மாதிரி டென்ஷனாகவே இருக்காங்க. அங்கே வந்து சீதா வராங்க. அம்மா அக்கா கிட்டே இப்போதைக்கு எதுவுமே பேச வேண்டாம், எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம், இல்லை அக்காவே மனசு மாதிரி எதுவாக இருந்தாலும் சொல்லுவா, கொஞ்சம் பொறுமையாக இரு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக போகிறாங்க. அப்படியே போயிட்டு வீட்டில் அமைதியாக இருக்காங்க. அவங்க வீட்டுக்கார் வராரு. அருண் வந்து கேட்குறாரு. என்ன சீதா ஒரு மாதிரி இருக்க, டல்லாக இருக்க, ஏதாவது பிரச்சனையா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க, அக்கா வந்து மாமா கூட ஏதோ சண்டை போட்டிருக்கா போல இருக்குது, அவள் வீட்டுக்கு வந்திருக்காங்க, நான் போய் பார்த்தேன், அக்கா கோவமாக பேசுது, என்ன பிரச்சனைன்னு தெரியல, நான் கேட்டாலும் எதுவுமே சொல்ல மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு சீதா சொல்கிறாங்க. அப்படியா, ஆமாம் ஆமாம், அவன் கூடலாம் யார் வாழ்வா, அடிக்கடி குடிச்சிட்டு அது சண்டை போட்டிருப்பான், அதான் கோச்சின்னு வந்துட்டாங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே அப்படி சந்தோஷப்படுறாரு. சரி எங்கேயாவது அவன் மாட்டுவான், மாட்டினா நக்கலாக பேசணும், அவனை விடவே கூடாது, அவனை நிம்மதியாக வாழ விடவே கூடாது, அதுதான் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக அப்படி யோசிச்சுட்ருக்காரு. அதே மாதிரி முத்து நல்லா குடிக்கிறாரு. குடிச்சிட்டு அந்த பக்கமாக வராரு. அருண் பார்க்குறாரு. பார்த்துட்டு ஆமாம் எல்லாருக்கும் குடிக்கிறது தான் வேலை, இதுதான் பொழப்பே அவனுங்களுக்கு, பொண்டாட்டியெல்லாம் சந்தோஷமாக வச்சுக்கவே மாட்டானுங்க, குடிப்பானுங்க, அடிப்பானுங்க, சண்டை போடுவானுங்க, அந்த வீட்டில் நிம்மதியே இருக்காது அப்படின்னு சொல்கிறாரு. அருண் அதை சொல்லிட்டு கேட்டோன்னே அப்படியே முத்துக்கு கோவமாக வருது. அப்படியே அடிக்க போகிறாரு. அதுக்குள்ளே உங்கள் ஃப்ரெண்டு எடுக்கிறாரு. இங்கே பாரு முத்து, அவன் வேணும்னே வாயை கலறிக்கிட்டு இருக்கான், அவன் வேணும்னே உன்னை சண்டைக்கு கூப்பிடுறான், அதுக்கு தகுந்த மாதிரி நீ அவன்கிட்ட போகாத, அமைதியாக இரு அப்படின்னு சொல்கிறாரு. நான் எப்படி அமைதியாக இருக்க முடியும், எப்படி அமைதியாக இருக்க முடியும், அவன் எப்படி பேசுகிறான் பாரு, நடந்ததெல்லாம் அவனுக்கு என்ன தெரியும், எதுக்காக அவன் அப்படி பேசுகிறான் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே பாரு, அவங்கவுங்களுக்கு போய் நல்லது கெட்டதெல்லாம் புரிய வைக்கிற நிலமையில நாம் இல்லை, இப்போதைக்கு நம்ம எதுவுமே பேச வேண்டாம், அமைதியாக இரு, நீ நிறைய குடிச்சிருக்க,
வா உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் விடுறேன் வா அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாரு. ஏய் என்னால் தாங்க முடியலடா, அவன்லாம் என்னை நக்கலாக பேசுகிறான்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கத்துறாரு. இங்கே பாரு கத்தாத, கொஞ்சம் பொறுமையாக இரு சரியா, வா போகலாம் அப்படின்னு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. நல்லா ஃபுல்லாக குடிச்சிருக்காரு. அப்படியே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் விடுறாரு. அவங்க அப்பா எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க. என்ன ஃபுல்லாக குடிச்சிருக்கியா அப்படின்னு முத்துக்கிட்ட கேட்குறாரு. ஆமாம் நான் ஃபுல்லாக குடிச்சிருக்கேன் தான்ப்பா, நான் அப்படி தான்ப்பா குடிப்பேன். அப்பா நீ அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதப்பா, நீ நீ சாப்பிட்டியாப்பா, நீ மாத்திரை போட்டியாப்பா அப்படின்னு கேட்குறாரு. நான் சாப்பிட்டு மாத்திரைலாம் போட்டேன், நீ போய் படுப்போ அப்படின்னு சொல்கிறாரு.